டயபெட்டிக் இருக்குது, ஒரு நாள்பட்ட டயபெட்டிக், யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? இதுவும் ஒரு பயங்கரமான கொஸ்டின். நீங்கள் மித்துன்ற நிறைய நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. டயபெட்டிஸில் 2 டைப் இருக்குது, டைப் 1 டைப் 2. அது எல்லாருக்குமே நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியும். டைப் 1ல இன்சுலின் சுரக்கலை, டைப் 2ல இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்போ ரீசெண்டாக பேசின போது கூட சைல்டு ஒபிசிட்டி பேசிகிட்டு இருந்தோம். டைப் 2 வந்து யங்ஸ்டர்ஸில் அதிகமாகுதுன்னு பார்க்குறோம். ஸோ லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ்னால எரெக்டைல் இஷ்யூஸ், எஜாக்குலேஷன் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரலாம் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால். பட் டைப் 2 டயபெட்டிஸ் வரும்போது இட் இஸ் சம்திங் டு டூ வித் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் சம்திங் டு டூ வித் ஒபிசிட்டி. அந்த விஷயத்தில் வரும்போது ப்ராபப்ளி அதில் ஸ்பெர்மோட ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. டைப் 1லேயும் ஸ்பெர்மோட ப்ராப்ளம்ஸ் வரலாம், டைப் 2ல ஸ்பெர்மோட ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் சர்டன்லி கேன் அஃபெக்ட். டயபெட்டிஸில் எல்லா பிரச்சனையுமே வரலாம். ஒரு மேல் எடுத்துக்கிட்டால் டயபெட்டிஸில் அவங்களுடைய ஹார்மோன் குறைபாடு ஏற்படலாம், எரெக்ஷன் கம்மியாகலாம், செமன் கம்மியாகலாம், இந்த விஷயங்கள்னால மேபி இன்ட்ரெஸ்ட் கம்மியாகலாம், இதனால் அவங்களால பெனிட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம், இதனால் இன்ஃபர்டிலிட்டி வரலாம், இதனால் பின்னாடி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி டயபெட்டிஸ் கேன் அஃபெக்ட் ஸோ மெனி காம்பனன்ட்ஸ் ஆஃப் மென்ஸ் ஹெல்த். ஸோ இதில் இன்னொன்று சொல்லணும்னா, நவம்பர் மாதத்தில் வந்து திருப்பி ஒரு மென்ஸ் ஹெல்த் டே வரும். அதே மந்தில் டயபெட்டிக் டேவும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து தே ஆர் லிங்க், அதை பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன்.